தனிஷ்க்கு வந்து வாடிக்கையாளர்களுக்காக கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த தங்க விலை காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பழைய நகைகள், அதாவது வேற யார்கிட்டயாவது வாங்கினதா இருக்கலாம், அல்லது அவங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து அவங்க வாங்கின நகையாக இருக்கலாம், எந்த நகையாக இருந்தாலுமே கொண்டு வந்து தனிஷ்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா 0% டிடக்ஷனில் அவங்க டைமண்ட் ஜுவல்லரியை வந்து எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அண்ட் 22 கேரட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கோல்டுக்கும் 0% டிடக்ஷனில் கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த தங்க விலை காலங்களில் தனிஷ்க்கு வந்து ஒரு புதிய முயற்சியாக 18 கேரட் பியூரிட்டி இருக்கிற நகைகளை வந்து 22 கேரட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸாக வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இது வந்து வாடிக்கையாளர்களுக்கு கிட்டத்தட்ட 16-15% வரைக்குமே வந்து ரெகுலராக 22 கேரட்டில் இருந்து அமௌண்ட் வந்து கம்மியாக பே பண்ணி 22 கேரட் கொடுக்கக்கூடிய அதே லுக் அண்ட் ஃபினிஷை வந்து கொடுக்குற மாதிரியான நகைகளை பயன்படுத்தி மகிழலாம். வேஸ்டேஜ் ஏன்னா ஒவ்வொரு இது என்னென்னா ஆவரேஜாக 18%லேருந்து 28% வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சில் வந்து இருக்குது. அது இல்லாமல் இதில் வாடிக்கையாளர்கள் ஷோரூம்குள்ளே இருக்கிற ஆஃபரை வந்து இதற்கு மேலே பயன்படுத்திக்கலாம். ஸோ இதிலேருந்து இன்னும் வந்து கம்மியாகும். ஸோ தனிஷ்கில் 2 மாதாந்திர சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து அதில் கிராமாக வர வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ மாதம் கஸ்டமர்ஸ் என்ன தொகையை பே பண்ணுறாங்களோ அந்த அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராமாக வந்து அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வந்துடும். ஸோ 10 மாதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 30 நாட் காலகட்டத்துக்குள்ளே வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்கிற கிராம் அல்லது அதுக்கு மேலே வேணும்னு நினைக்கிறதையும் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து மேக்கிங் சார்ஜில் 50% வரைக்கும் இதில் தள்ளுபடி இருக்கும். ஸோ 28% மேக்கிங் சார்ஜ் இருக்கிற மாதிரியான நகைகள் வரைக்கும் இதில் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ தனிஷ்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 66 ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் 22 ஷோரூம்ஸ் மட்டும்தான் சென்னையில் இருக்குது. மிச்சம் 44 ஷோரூம்ஸ் வந்து Tier 2, Tier 3 அண்ட் Tier 4 டவுன்ஸில் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற ராஜபாளையமாக இருக்கலாம், இன்ஃபேக்ட் மார்த்தாண்டத்துலேயும் வந்து புதிய தனிஷ் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பெரிய நகரமாக இருக்குது, இல்லை ஒரு Tier 3, Tier 4 டவுனில் இருக்காங்க, நகையை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கஸ்டமருக்கு மிக அருகாமையிலேயே வந்து ஒரு தனிஷ்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். இல்லை, அதான் நீங்கள் 9 கேரட் நகையை கொடுத்துட்டு டைமண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 9 கேரட் பியூரிட்டிக்கான அன்னைக்கு கோல்டு ரேட் வேல்யூ என்னவோ அதை அப்படியே வந்து வரவெடுத்துருவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு டிடக்ஷன்ஸும் இருக்காது. அப்படி ஒரு வேளை தங்கத்தை கொடுத்து நான் தங்கமாகவே தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட 3% டிடக்ஷன் தான். 3% டிடக்ஷனில் இது பண்ணிக்கலாம். தனிஷ்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக வந்து கோல்டு இருக்குது. இது இல்லாமல் தனிஷ்கை ரொம்பவுமே மகத்துவமானது எதுக்குன்னா டைமண்ட்ஸுக்கும். ஸோ இது இல்லாமல் பிளாட்டினம் இருக்குது அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவோம், ரூபி, எமரால்ட். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ்லேயும் வந்து தனிஷ்கில் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் அதுவும் வாங்கி வாங்குவோம்.